வடநாட்டிலிருந்து வந்து நாட்டை தேடி அந்த அப்படி வந்தால் நமக்கென ஒரு கோட்டையை ஏற்படுத்தினேன். அதுவே பளிங்கு கோட்டை. இந்த பளிங்கு கோட்டையை பைரவன் என்று பெயர் படைத்து சிறப்போடு வாழ்ந்திருக்கிறோம். இருந்தாலும் நம்முடைய தொழில் கொள்ளை அடிப்பது கொண்டாட்டிய தாலி அப்படி கொள்ளையடித்த பொருட்களை இல்லாதவருக்கு கொடுப்பதுதான் நம்முடைய வழக்கம். வழக்கம் இன்று காலம் தாமதமாகிவிட்டது. தகுந்ததோர் இடம் பார்க்க வேண்டும், பொருட்களை களவோட வேண்டும். தகுந்த இடம் பாருங்க. அந்த கோட்டைக்குள் நுழைய வேண்டும், செல்வத்தை களவாட வேண்டும். புறப்பட்டு வாருங்க. பெரிய கோட்டை சொன்னீங்களே, அது விஜயபுரி எந்த நாட்டை சார்ந்த கோட்டையாக இருந்தால் என்ன, நமக்கு தேவை. புறப்பட்டு வாருங்க. ஐயா, அது சாதாரணமான கோட்டை கிடையாது. எப்பேற்பட்ட கோட்டை? அந்த மதுசூர சுத்திங்க 3000 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. என்ன 3000? இந்த பைரவனுடைய திறமை நீங்கள் அறிந்ததல்லவா? இந்த தயக்கம், இந்த தயக்கம் உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், தெரியாது. என் முண்டாட்டி குழந்தை குட்டிக்காச்சு, நான் வரல ஐயா. என்ன நம்பி 3 பேர் வீட்டுல 3 ஜீவன்கள். எப்படி கொண்டாட்டி வீட்டுல இருக்க ஒய்ப்பு கொள் போட்டிருக்க சம்சாரம் எல்லாம் ஒண்ணு அப்படின்னா நீ வரமாட்டேன். அனுகிரமும் என்னோடு வரக்கூடிய நீங்க என்று மறுக்க காரணம் புரியவில்லை. தனி ஒருவனாக செல்கின்றேன், விஜயபுரி கோட்டைக்குள் நுழைகின்றேன், அதில் உள்ள செல்வங்களை களவாடி வருகின்றேன்.
இறைவா போற்றியனும் தாண்டவ மூர்த்தியின் தனிப்பெரும் கருணையால் கடல் மூன்று கரை சூழ கன்னித்தமிழ் ஆற்றினிலே காவலனாய் உருவசி ஓவாப்பினியும் செரு வகையும் சேராது இயல்வது நாடு என்ற முப்பால் சத்திய கருத்துக்கு ஒப்பாகவே இந்நாட்டுக்கு கொற்றவனாகவே செங்கோலாட்சி வாழ்ந்து வருகிறேன். யாருங்க காலதாமதம் அரசாங்கத்துக்கு ஓடி வந்தேன். பாதி வயல எனக்கு பசி அதிகமாயி போச்சு. வீட்டுக்கு போய் பார்த்தா என் சம்சார சாணி போட்டுட்டு சாணி வர வாசலுக்கு சாணி தெரிச்சுட்டு கொட்டா சாணி வர போயிட்டான். சரி அவதான் இல்லையே எங்க அம்மாவை கூப்பிட்டு சாப்பாடு போட சொன்னான்னு பார்த்தா அந்த கண்ணி தேர்தல் கண்ணி பக்கத்து வீட்டுக்கு வெத்தலை பார்க்குவாங்க போட்டான். ஆமா 2 பேருமே மணி 6 ஆச்சு 7 ஆச்சு 8 ஆச்சு 8 மணி வரையில 2 பேர் வரவே இல்லைங்க. அந்த நேரம் காலையில வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஏகாலி வீடு. அவங்க வந்து சாப்பாடு கேட்டாங்க. சாப்பாடு கேட்ட உடனே கொட்டாசாணி வரப்படைய சம்சார வீட்டுக்கு வந்து வீட்டுல நுழைஞ்சி கூழ் பானையில கையை விட்டு கொஞ்சம் கூழ் ஏகாலி வீட்டுக்கு போட்டுட்டு மறுபடியும் கொட்டாசாணி வர கிளம்பிட்டான். எனக்கு சின்ன வயசுல 3 வயசுல ஒரு பொண்ணு இருக்குது. உடனே என் பொண்ணு என் சம்சாரத்தை பார்த்து அம்மா அம்மா எனக்கு ஆய் வாசமா சொல்லி குழந்தை சொன்னான். என்ன பண்ண குழந்தை வந்து உட்காரு கொட்டாசாணி வாரிட்டு வந்து வாரி கொட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் சம்சாரம் போயிட்டான். என் சம்சாரம் போன உடனே வெத்தலை பாக்கு வாங்க போன கண்ணு தெரியாது எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. வந்து வாசல் நிறைய வீட்டுல நுழையும் போது பார்த்தா வாசல்ல என் பொண்ணு குத்து குத்தா வச்சுட்டு இருந்தது. இத பார்த்ததுமே எங்க அம்மா கோவம் வந்துச்சு. என்னடா இது ஏகாலோட வந்தாங்க வந்தவங்களுக்கு கூழ் போட்டு போனா கேழ்வரகு விக்கிற விலை என்ன விலை விக்குது கூலி பழிந்து வார்த்தை கூழ் சிந்து போய் கிடக்குது அப்படின்னு சொல்லி வயசு ரொம்ப கூப்பாடுல போட்டாங்க. அது அவங்களுக்கு கணிக்கிறது வயசாக தெரியலையா. அந்த நேரம் என்ன பாக்கிறதுக்கு அவங்க மாமனார் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அந்த மாப்பிள்ள நடந்த வந்த களைப்பு அதிகமா போச்சு எனக்கு பசித்தாங்களே முதல்ல கொஞ்சம் சாப்பாடு போட சொல்லு அப்புறம் வந்த கதையை சொல்லு சொல்லி எங்க மாமனார் சொன்னாங்க. எங்க அம்மா ஏமாயமா கிராமத்துல காலையில கூட்டம் இருக்கும் இருக்கிற கூட்டத்தை காட்சி கொடு அப்புறம் சாப்பாடு செஞ்சு போடலாம் எங்க அம்மா சொன்னேன். உள்ள போய் கூழ் பண்ண கையை விட்டாங்க கொஞ்சம் கூழ் வந்து போட்டு காய்ச்சாங்க சொல்லி மாமனார் கொடுத்தாங்க. சாப்பிட்டாரு சாப்பிட்டா ரொம்ப செம்பு போச்சு. என்னடா இது சின்ன வயசு கூழ் சாப்பிட்டு இருக்கிறேன் இப்ப ஏற்பட்ட கூழ் சாப்பிட்டதே இல்ல கம்பம் விட கம 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 வாசனையா இருக்குது. அவ்வளவு கமகமான வாசனையா இருக்கு. வாசனையா சொல்லிட்டு மாப்பிள இந்த வருஷம் கச்சா சாப்பிட்டு மீண்டும் ஒரு ரெண்டாவது கரைச்சி கொடுத்தாங்க. சாப்பிட்டு களைப்பில ஒட்டு மேல உட்கார்ந்தாருங்க. இந்த நேரம் கொட்டாசாணி வரப்படைய சம்சார வீட்டுக்கு வந்து வாசல்ல குழந்தை வெளிக்கிட்டு இருக்குது. இத மாரிக்கோட்டலன்னு சொல்லி வாசலுக்கு குறுகி பார்த்தா சொத்தமா நாய் நக்கிற மாதிரி வயிற்றுக்கு இது அவளுக்கு எதுவும் தகவல் தெரியாது. எங்க அம்மா பார்த்து கேட்டா அத்தாத்தா இந்த குழந்தை வெளிக்கிட்டது என்னாச்சு அப்பதான் தெரிஞ்சு அம்மாவுக்கு என்ன அடி பாவி உன் பொண்ணாங்க வெள்ளிக்கிறது ஏகாலியோட வந்தாங்களே வந்தவங்களுக்கு கூழ் போட்டு போனே கூழ் பழத்து வார்த்தை கொஞ்சம் செஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வயசு மேல கூப்பாண்ட போட்டேன். அந்த நேரம் உன்னை பாக்குறதுக்கு உங்க அப்பா ஊருக்கு வந்தாரு பத்தி தாங்கள சொன்னாரு ஒரு சொம்பு கூழ் கரைச்சி கொடுத்தேன். இதுமாரி கூழ் சாப்பிட்டதே இல்ல கம்பம் கூட கம கம கமனு இருக்குது இன்னும் குளிர் கட்டார். ரெண்டாவது கரைச்சி கொடுத்தேன் அதையும் சாப்பிட்டு தலைமையில உட்கார்ந்து இருக்காரு பாரு. அப்ப திருப்பி காமிச்சா இத கேட்க கேட்க எங்க மாமனாருக்கு பின்னால தார் தாரியா போயிடுது. இங்கேயோ போட்டு நேரா மேல் மருத்துவர் ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு அந்த குறுக்கோயில பூத்துக்கு ஓடியாருங்க. என்னடா கால தாமதம் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். இத்தனை கட்டுகளை அள்ளி 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 கொண்டு அடங்காதவனே. ஆமா இன்னொருவன் இங்கே அவன் வருவானா தெரியாதா நீங்களாம் எவ்வளவு ஒரு ஆதரவு தரீங்களோ நாடுகள் சிறப்பான முறையிலே சிறந்த முறையில் நீங்க பாடுங்க கலைகளான நாங்க பாடுங்க ஆட்சி எங்க மீறி குறை சொல்லக்கூடாது. எல்லாம் அமைதியாக இருந்து ஏன்னா மகளிர் மன்றம் எல்லாம் சேர்த்து இந்த நாடகத்தை விரும்பி பெண்களை ஆசைப்பட்டு வச்சிருக்காங்க.
ஆண்களா இருக்கக்கூடிய எங்களுக்கு நல்லது ஒரு அன்பு ஆதரவு அமைஞ்சாது எங்களுக்கு நல்லது ஒரு அன்பு ஆதரவு கொடுக்க மாதிரி இருந்தா நாடகம் சிறப்பா போவோம். நீங்க பாட்டுக்க கலக்காப்பாங்க கை விட்டு கலக்கலன்னு ஆடுற மாதிரி இருந்தா நாங்க அப்படித்தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. சரி, ஏன் கேக்குற? கல்யாணம் பண்ணி 13 வருடம் ஆகிறது. இது வரைக்கும் எங்க மாமியார் வீட்டுக்கு போனதே கிடையாது. ஏன்டா எடுத்துடா? அதனால என் பொண்டாட்டி பண்ணிட்டா எங்க 13 வருஷமா கல்யாணம் பண்ணி உங்ககிட்ட நான் வாங்கிட்டு பண்றேன். ஆமா, எங்க ஆட்டோ வீட்டுக்கு போன வாங்கணும் சட்டா அவ ஆசைப்படுறேன்ட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பிங்க இருந்து மதுரானுங்க வரைக்கும் வந்துட்டோம். மதுரானுங்க வந்து வரமாட்டேன்றா. ஏன்டா? எனக்கு ஒரு புது ஜாக்கெட் வாங்கி கொடுத்துக்கிறியா? தன்னுடைய மனைவி உன்னை கேட்கிறான். என்னடா இது இப்ப கேட்கறது? நம்மள வந்து டவுன்ல வந்து அசிங்கப்படுத்துறாள ரேஞ்ச் என்னாடியா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமா, என் கப்பாசிட்டி என்ன ஐயோ சொல்லிட்டு அவகிட்ட சொன்னேன். உடனே நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது. ஆமா, எனக்கு ஒரு ஜாக்கெட் போயிட்டு வாங்கிட்டாங்கன்னா நான் பண்ணாடி ஜாக்கெட் ஒண்ணு ஊர்ல ஜாக்கெட் இன்னாடி ஜாக்கெட் ஒண்ணு கேட்டேன் பாரு. அவன் என்ன கேக்குறா? ஜெர்சி துணி கேக்குறான். என்னடா இதாகிட்டது? அது 20 வருஷத்துக்கு முன்ன வந்த மாடல். அது எனக்கு ஓணுன்னு கேக்குறேன். தலைமையில வச்சு நடந்து போய் எனக்கு பயப்படுத்தி அவ கேக்குறாள் கேட்டு வாங்கி. ஆமா, நான் ஒரு மளிகை கடைக்கு நான் எனக்கு நான் மீன் ஏண்டா மலைகள் அப்ப வந்து நான் டவுன் எடுத்துக்கிறேன். எங்க ஊர்ல வண்டியில எடுத்துன்னு வராங்க, அதுல வாங்கி பழக்கம். நீ பார்த்தா எந்த கடையில தெரியாது. ஊரு கடை தான் எடுப்பண்ணி. அப்ப நம்ம ஜவுளி கடையில போய் கல்யாணாங்க. ஒரு ஜவுளி கடையா யாரு எந்த கடையிலுமே அந்த துணி கடைகள். அப்புறம் ஒரு டீ கடையில கடிச்சதுங்க. அவன் என்ன பண்ண ஏற்கனவே வியாபாரம் பண்ணி ஒரு பழகுது 35 சென்டிமீட்டர் இருந்தது ஜாக்கிட்டு. சேட்டா அதை நான் கொடுங்க வாங்கிட்டு வந்துட்டேன். என் முன்னாடி வட வட பண்ணி எனக்கு சேர்த்து மாட்டாருப்பா. வட 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 வண்ணு இருப்பான். புண்ணி நீ சேர்த்தமே அது வட வரணும் இருப்பான். உடனே ஜாக்கெட் கடையில போய் கொடுத்தேன். எப்ப தச்சு கொடுப்பேன் பொண்டாடி போட்டு போனா அளவு போனியான்னு கேக்குறான். ஆமா, உண்மை தானடா. அதான் அளவு தைக்க முடியும். என் பொண்டாடிட்டு போய் டைலர் எடுத்து விட்டேன். டைலர் கையில அளவு விட்டுருக்கு. அளவு எடுத்ததுக்கு அவன் ஒரு சீன் ஒண்ணு வச்சு பண்ணிட்டு உள்ள எடுத்துட்டு போய் என் பொண்டாடி அளவு விட்டுட்டான். ஜாக்கெட் துணி பத்தாது பாரு. தச்சு கொடுப்பாங்க. ஆமா, ஏதோ ஒட்டு துணி கிட்ட துணி போட்டு தச்சு கொடுத்துட்டான். என் பொண்டாடி சும்மா டைட் பிட்டாகுது. அப்படியே கைட்டுக்குன்னா விட்டு அந்த அளவு தச்சு கொடுத்துட்டான். ஏதோ தச்சு கொடுத்தான். அது போது நம்மளுக்கு சொல்லிட்டு என் கொண்டாடி கிள்ளாதீங்க. மனைவி அந்த படவை போட்டு அதை மூடிக்கணும். ஏன்னா டைட்டா இருக்கு. அசிங்கமா போடுமே. ஜாக்கெட் போடாது அப்படியே முடிஞ்சிடலாமே. எந்த அளவு ஒரு ஆசைப்பட்டா ஆசை கொடுத்து தெரிஞ்ச போறாதா? அது எடுத்து விட்டா சரி பண்ணிட்டான். அது கில்லாடிய பொண்டாட்டி. நான் வேலையில கட்டு வரலையே முழுங்கிட்ட போல. அப்படியே பொண்டாட்டியா ஒரு ஆனா எங்க ஊருக்கு ஒரு பஸ் எங்க மேம் அப்படியா? மினி பஸ். மினி பஸ் தான். மினி பஸ். அதுல பார்த்தா கூட்டம் ஹவுஸ் ஃபுல்லா இருக்குது. ஐயோ அது பொங்கல் ஏத்துங்க. அதுல என் பொண்டாட்டி நெக்கிட்டு போய் அந்த டிரைவர் வண்டி ஓட்டுறாரு பத்தியா? ஆமா, அந்த கம்பி ஒண்ணு போகும் பாருங்க. ஆமாண்டா, சரிங்க. அந்த கம்பி குச்சி நின்ட்டா என் பொண்டாட்டி. நான் பேக் வச்சுட்டு வந்த பேக் எடுத்து வர போன பாரு. ஒன்னே விசில் வச்சுட்டான். நான் ஒடியாடி கம்பி வீட்டுல போடுறான். நான் எதுக்கும் பாவிட மாட்டேன். அப்படியே வண்டி போது நான் இப்படித்தான் போயிருந்தேன். டிரைவர் புது டிரைவர் போல இருக்குது. அப்ப அடி தாக்குறான். வண்டி வேகமா போட்டான். வேகமா ஓட்டுறான்.
ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டுன்னு அது கத்துக்குட்டி போகுது அது குறுக்கு வந்து பாரு அச்சாம்பிராச்சு என் கொண்டாடிக்கு 35 சென்டிமீட்டர் காய் வாங்கி கொடுத்தேன் அதுல 15 சென்டிமீட்டர் டப்பு நினைக்காத கேளு அச்சான் பிரேக்ல எல்லாம் போய் சாஞ்சாங்க என் கொண்டாட்டி சாயில எட்டு கீழே கம்பி விட்டு மேல கம்பி பிடிச்சா மாதிரி எல்லாருமே அவள் தான் 5 சென்டிமீட்டர் தூக்கிச்சு யாருன்னா பாத்துனா எனக்கு மானம் செத்துட்டு இருப்பாங்க யாருமே பார்க்கல அந்த வண்டி ஓட்டுற டிரைவர் அவர் அந்த கண்ணாடில பாத்துட்டு இருக்கிறாரு இந்த ஸ்டேரிங் விட்டுட்டு ஆர்னு பிடிச்சி அமுக்குறான் ஆளு போய் பெரிய பள்ளமா பார்த்து தாள என்னடா இவளுக்கு சொன்ன இந்த கதையே கொஞ்சம் எங்க போறேன்னு தெரியல நான் உயிக்கிறேன் நீ வந்து உன் வேலையை பண்றான் நான் என் வேலையை பாக்குறேன் என்னென்ன கைதி யாரு பாப்பா என்னடா பாப்பா என்ன ஒரு கோவம் வந்தது பரவாயில்ல ஒம்மா சொல்றேன் என்ன மச்சான் கேட்கறது ஒம்மனும் போய் வர சொல்றாமா போய் வரலா நான் முனிய மாதிரி கிடையாது அதுதான் இது எப்பேற்பட்ட தமிழ்நாடு அது எனக்கு தெரியாது உப்பு நீரால் சுயமற்ற இந்த மாபெரும் மரணத்தில் ஒரு பகுதியாகவே இருக்கக்கூடிய விஜயபுரி நாடு இந்த விஜயபுரி நாட்டில் விஜயவர்மன் என்ற பெயரில் அவனை மட்டும் ஒரு அடி அடிக்க மாட்டேங்க என்னதான் அடிச்சுக்கிறீங்க இந்த விஜயபுரி நாட்டில் விஜயவர்மன் என்று பெயர் வைக்கிறார். அன்பால் பண்பால் பசத்தால் உண்மையாய் ஒழுக்கத்தால் நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இந்நாட்டு மக்களை அணிகலன வகுத்து உயிரினு மேலாக மதித்து வாய்ந்து வருகிறது. இருப்பினும் மக்களுடைய தாராளமாக
ஏய், மக்களுடைய குறையை கேட்க வேண்டும். மக்களுடைய குறையை கேட்க வேண்டும். குறை இருந்தா ஒரு நாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அதாவது மகளிர் அணி இந்த நாடு ஒரு நாடு என்றால் என்றால் ஒரு நாடோ இல்லை கிராமோ ஒரு ஊரோ பசி அதான் உருவத்தி உருவத்தி ஓவாம்பினி என்றால் மக்களுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். ஓவாம்பினியும் செல்வம் சேராது இயல்வது நாடு. ஒருவருக்கு ஒருவர் சண்டை இருக்க கூடாது. அதாவது தாய்மாரெல்லாம் நாடகம் வச்சிருக்காங்க. சின்ன பிள்ளை என்ன பண்றாங்க தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு தெரியாம அவங்க ஜாலியா பேசுறாங்க. அதான் ஒவ்வொன்று கேட்க வேண்டும். நீரழுவே ஆகுமாம் நீராம்பல் நூலழுவே ஆகுமாம் நூலழுவே தவத்தழுவே ஆகுமாம் தாண்டறிந்த செல்வம் குலத்தழுவே ஆகுமாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு துர்ப்புச்சிகள் இருக்கும். ஆனால் அது பசுவம் புலியும் நமது நாட்டில் நமது குடிமக்கள் எல்லாம் பாகுபாடு இருந்து சண்டை சச்சரவு இல்லாமல் முறையிட்டு பார்த்தால குறை என்பதே காண முடியாது. நாட்டு மக்கள் எல்லாம் வாழ்க வாழ்க வாழ்க. ஒரு பசுவை கண்டால் புலி என்ன செய்யும்? அதெல்லாம் பாகுபாடு இன்றி ஓர் துறையில் நீர் அருந்துகிறதா? பறவை இனங்கள் எல்லாம் பசு என்று உலாவுகின்றதா? மிக்க மகிழ்ச்சி. எனக்கோ திருமணமாகி நீண்ட நாட்கள் கொடுத்தது. ஒரு குழந்தை இல்லாமல் ஒரு மயில செல்வம் இல்லாமல் மனவருத்தம், ஒரு குழந்தை இல்லாமல் மனக்குழப்பம். எனக்கு பிறகு இது அறியல அவள் ஆட்சி செய்வதற்கு ஒரு சுதன் பேர் இல்லையே என்று பெரும் மன வருத்தம். நானும் என்னுடைய மனைவியும் எத்தனையோ அந்த ஆண்டோட முதல் ஒரு விஜயன் என்று பெயர், இரண்டாவது நீலாம்பரி என்று பெயர். நீலாம்பரி என்றார். சில தினங்களுக்கு முன்பதாக என்னுடைய மனைவி அகால மரணம் அடைந்தார். நாட்டு மக்களை எல்லாம் வருத்தப்படுறாங்க. ஐயா எஜமா நம்மள குழந்தை நாட்டு மக்களை பாத்துக்கிறாரு. அவரு மனைவி 2 குழந்தை பெற்று போட்டு வந்துட்டாங்களே. அது மட்டுமல்ல, என் பிள்ளைகளை என்றே மறு திருமணத்தை வெறுத்துவிட்டு இல்லாத பிள்ளைகளாச்சு என்று வளர்த்தேன், ஆளாக்கினேன். 5 வயதாகியது, பள்ளியில் சேர்த்தேன். 10 வயதாகியது. அதெல்லாம் அனுப்பி வைத்திருக்கின்றேன் என் 2 பிள்ளைகளும். ஏண்டா
அயல்நாடு சென்ற பிள்ளைகள் பட்டப்படியில் முடித்துவிட்டு பட்டம் பெற்று தாயகம் திரும்புகிறார் என்று செய்தி வந்திருக்கின்றது. பிள்ளைகள் வந்த உடனே டேய் மாயில தோரணம் மகர கலசமும் மேல மாத்தியமும் மத்தாப்புகளும் மாணிக்க விளக்குகளும் தாம் 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 எனும் அது மட்டுமல்ல ஆட வைக்க வேண்டும். சந்தோஷப்பட வேண்டும். பிள்ளைகளை எதிர்கொண்டு அழைத்து வாருங்கள். அப்படியே